ஆனால் குண்டு பலகையில் கூட படவில்லை. ரொம்ப எதிர்பார்த்த. ஆனா போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் யாரும் பாஸ் பண்ணல. நீங்க எல்லாரும் உங்க பொசிஷன்ல போய் நில்லுங்க. இது தங்களால் முடியாது என்பது இப்போது அனைவருக்கும் புரிந்தது. Anyone else? Yes, ma'am. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? With your permission? இது என்ன? இங்க கத்தி கரண்டி வச்சு வேலை பண்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். இது உனக்கு சரி வராது. நீ போய் காய்கறிகளை நறுக்கு. அமைதியா இருங்க. ஜவான், நீ ட்ரை பண்ண. இவன் சும்மா டைம் பாஸ் பண்றான். இவன் இது வரைக்கும் துப்பாக்கி கூட தொட்டது இல்ல. பாருங்க, இவனும் இந்த பேட்ச்ல ஒருத்தன் தான். இவனால முடியாதுன்னு எனக்கு தெரியும். இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறது என் கடமை. தேங்க்யூ மேம். விக்ரம் குறிவைத்த உடனேயே அனைவரும் தங்கள் சுயநினைவை இழந்தது போல நின்றனர். விக்ரமின் இலக்கை கண்டு தீரஜ் வாயடைத்து போனான். குண்டு சரியாக அந்த புள்ளியை தாக்கியது. மேஜர் சாக்ஷியும் தளபதியும் கூட அதிர்ச்சியில் உறைந்தனர். ஒரு சமையல்காரனால இது எப்படி முடிஞ்சது? நீ இது வரைக்கும் துப்பாக்கியை கூட கையில் எடுக்கல. அப்புறம் எப்படி உன்னால இவ்வளவு அக்யூரேட்டா குறி வைக்க முடிஞ்சது? உன்னோட உண்மையான முகம் என்ன? எங்க கிட்ட இருந்து எதை மறைக்கிற? Tell me. ராணுவ தலைமையகத்தில் மூத்த அதிகாரிகள் அந்த குழந்தைகள் அழுது கொண்டிருக்கும் வீடியோவை பார்த்துக் கொண்டிருந்தனர். இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. இந்த 1 மணி நேரத்துக்குள்ள என் ஆளுங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வேணும். கூடவே 1000 கோடி ரூபாயும் வேணும். உண்மையில் ராணுவ பள்ளி மாணவர்களின் வேன் கடத்தப்பட்டது. அதில் பெரிய அதிகாரிகளின் குழந்தைகள் இருந்தனர். ஜெனரல் பக்ஷியின் பேத்தியும் அந்த வேனில் இருந்தாள். அவர்களை காப்பாற்ற இந்தியாவின் சிறந்த கமாண்டோக்கள் அழைக்கப்பட்டனர். கயல், இந்த ஆபரேஷனுக்கு நீங்க தான் இன்சார்ஜ். எஸ் சார். தீரஜ், என்ன இருந்தாலும் விக்ரமும் ஒரு சோல்ஜர் தான். இந்த பிஸ்டல் எடு. இதை எப்படி சுடணும்னு எனக்கு காட்டு. நீ சோல்ஜரானு பாப்போம். தீரஜ் தனது துப்பாக்கியை விக்ரமை நோக்கி நீட்டுகிறான். அவன் வெட்கத்தில் தலைகுனிந்து நின்றான். ஏனெனில் அவனுக்கு துப்பாக்கியை பயன்படுத்த தெரியாது. தீரஜ் அவனை துப்பாக்கி பயிற்சி பெற அனுமதிக்கவில்லை. இப்போ நீங்களே பாத்துட்டீங்கல்ல, இவன் எதுக்குமே லாய்க்கு இல்ல. இன்னும் இவனை கூட்டிட்டு போகணும்னு சொன்னீங்கன்னா இவன் சாமானையும் பணத்தையும் தூக்கதான் வரணும். பின்னர் சிறந்த கமாண்டோக்கள் குழுவில் ஒரு உதவியாளராக விக்ரம் இதில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். அனைத்து ஸ்னைப்பர் கமாண்டோக்களும் அவர்களை துப்பாக்கி முனையில் நிறுத்தினர். லெப்டினன்ட் தீரஜ் கத்தினார். வாட்ட முடிஞ்சது ஃபெரோஸ். நீங்க எல்லாரும் எங்க ஸ்னைப்பர்ஸோட டார்கெட்ல இருக்கீங்க. உங்க தலை கொஞ்சமாவது அசைஞ்சா கூட அது தர்பூசணி மாதிரி சதறிடும். உயிரோட இருக்கணும்னா சரணடைஞ்சிருங்க. ஏய், அங்கே நில்லுங்க. இந்த ரோட்ல நான் பாம்பு வச்சிருக்கேன். இந்த பஸ்லயும் தான். யாராவது ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா எல்லாம் முடிஞ்சது. இதை அழுத்தினா எல்லாம் வெடிச்சு செதறிடும். பின்னாடியே நில்லுங்க. இதை கேட்டு கமாண்டோக்கள் காலடியில் பூமி நழுவது போல இருந்தது. எஸ் சார், ஐம் ஆன் இட். ஓகே சார், ஷோ மீ. ட்ரோன்ல பறக்கிறப்போ தெரியாது. 3-4 இடத்துல குண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. கயல், நாட்டோட டாப் ஆபீசரோட குழந்தைகளோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க. அந்த உதவியாளரை பேச்சுவார்த்தைக்கு அனுப்புங்க. ஓகே சார், ஐம் ஆன் இட். இங்க பாரு, உனக்கு ஒரு சான்ஸ் வேணும்னு கேட்டல, இப்போ கிடைச்சிருக்கு. உள்ள போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. இட்ஸ் யுவர் டைம். சரிங்க மேடம். ஃபிரோஸ்,
உன்னோட டிமாண்ட்ஸை பத்தி பேச எந்த ஆயுதமும் இல்லாம எங்களோட சோல்ஜர் உன்கிட்ட வராரு. அந்த கொடூர பயங்கரவாதி ஃபெரோஸ் விக்ரமின் முகத்தை பார்த்தவுடன் அவனது கால்கள் நடுக்கத் தொடங்கின. அந்த கொடூரமானவன் விக்ரமின் முகத்தை கண்டதும் அதிர்ந்து போய் தன் துப்பாக்கியை கீழே வைத்து மண்டியிட்டது ஏன்? ஒரு சாதாரண சமையல்காரனிடம் தீவிரவாதிகள் கைகூப்பி நிற்பது ஏன்? ஒரு சமையல்காரனை கண்டதும் மிக பெரும் பயங்கரவாதி நடுங்கியது ஏன்? எதற்காக அவன் விக்ரமிடம் உயிர் பிச்சை கேட்டான்? யார் இந்த ஷெஃப் விக்ரம்? அவன் மறைக்கும் ரகசியம் என்ன? மீதி கதையை தெரிந்து கொள்ள காத்திருங்கள். மேலும் கமாண்டர் விக்ரமின் அனைத்து பகுதிகளையும் கேட்க பாக்கெட் ஆஃப் மேப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.